புலிக்குள் ஆயுதம் வைத்து பதுக்கி தாக்கியவர்கள் இடையில் மொழிக்குள் ஆயுதம் வைத்து தாக்கியவன் நம் பாரதி. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து கால் கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்தடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ என்று கர்ஜித்த காலை நம் பாரதி. பைந்தமிழின் தேர்ப்பாகன் பாரதி, செந்தமிழின் தேனி பாரதி. கற்பனை புறவியல் கானகத்தின் கடைக்கோடிக்கு சென்று காதலை சொன்னவன் பாரதி. மரணிக்காத மரணம் பெற்றவன் பாரதி. புதைக்கப்படாத கனவுகள் கொண்டவன் பாரதி. கனவுகளை வார்த்தைகளாய் சொல்லாமல் காவிய சுவடிகளில் பதித்தவன் பாரதி. எழுச்சியின் தொடக்கத்திற்கு தூண்டுகோலாய் இருந்தவன் பாரதி. கொடுமையை எதிர்த்து நின்று செய்வது துணிந்து செய் என்று சொன்னவன் பாரதி. நேர்பட பேசி நைய புடைத்து போர் தொழில் பழகு என்றவன் பாரதி. தமிழரின் வீரத்தில் கொஞ்சமும் மிச்சமில்லாமல் பிறந்து வாழ்ந்தவன் பாரதி. தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது. சூரியனின் பாதிப்பில்லாமல் பூமியில் உயிர்கள் இல்லை, அதுபோல் பாரதியின் பாதிப்பில்லாமல் தமிழ் எழுத்தாளன் பாரதிக்கு பெண் இல்லை. அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறு போல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் சீருவோர் சீரி செய்வது துணிந்து செய்து சொல்வது தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேர்பட பேசி நையப்புடைத்து பிணத்தினை போற்றாமல் புதியன விரும்பி பெரிதினும் பெரிது கேட்டு போர்த்தொழில் பழகி மானம் போற்றி ரௌத்திரம் பழகி வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி வைய தலைமை கொண்டு தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தானே ஒருவன். சித்தனை போல திரிந்த சித்தனும் அல்ல, பித்தனை போல அலைந்த பித்தனும் அல்ல, ஆனால் தமிழ் பித்து பிடித்த சித்தன். சூரிய துண்டுகள் இவன் இரண்டு கண்கள், வீரத்தின் கூர்மை இவன் மீசை, மொழியின் மகுடம் இவன் முண்டாசு, கோவத்தின் நிறம் இவன் திலகம். மக்கள் மனதில் விடுதலைக்கு வித்திட்டவன், மனதில் உறுதி வேண்டுமென முழக்கமிட்டவன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கர்ஜித்தவன். செங்கோலை வீழ்த்த எழுதுகோலுக்கு சக்தி கொடுத்தவன். திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என தினம் தினம் சொன்னவன். மோகத்தை கொன்றுவிடு, இல்லை என்றால் மூச்சை நிறுத்திவிடு என்று எச்சரித்தவன். சாதி எனும் சாவுக்கு சவுக்கடி தந்தவன். சறுக்கி விழும் மனிதனுக்கு சரித்திரமே நீதான் என்றவன். சொல்லி சென்றவர்கள் மத்தியில் சொல்லி செய்தவன். அச்சமில்லை அச்சமில்லை என அஞ்சாமல் வாழ்ந்த அக்னி பறவை இவன். இந்திய பத்திரிகையில் கார்ட்டூனை அறிமுகம் செய்து காவியங்கள் படைத்தவன். புலவனாய் பத்திரிகையாளனாய் சுதந்திர போராட்ட வீரனாய் பன்முகம் தோற்றம் கொண்ட இவன் புகழ்பாட 1000 காரணம் உண்டு. பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னை தானே கொண்டாடிக் கொள்கிறது.